தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. ஒரு செயலை தேர்ந்தெடுத்தலும் அதனை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து முடிவெடுத்தலும் முடிவை உறுதிபடச் சொல்லும் ஆற்றல் படைத்திருப்பதும் அமைச்சருக்குரிய சிறப்பு. வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தமிழகத்துல தேர்தல் நெருங்கி வரும் நிலையில தமிழக அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள், தேர்தல் வியூகங்கள், கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள்னு பரபரப்பான அன்றாட நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில பாத்துட்டு வரும். கூடவே தமிழக அரசியல் சூழல் பத்தி மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு அது தொடர்பான விவாதங்களையும் நடத்திட்டு வரும். இன்னைக்கு நிகழ்ச்சியில தமிழக அரசியல்ல பெண்களுக்கு குறைந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அந்த கருத்து கணிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த ஒரு சில அரசியல் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஜனநாயகத்தை மையப்படுத்தி 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதா திமுக தலைவர் கருணாநிதி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு மறுபடியும் அதே கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 4 லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் நடவடிக்கையும் இல்ல. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உங்கள் தேர்தல் பிரச்சாரம் எதை மையமாக வைத்து இருக்கும்? தமிழகத்துல நடைபெறது செயல்படாத ஆட்சின்னு விமர்சிச்சிருக்காரு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின். காணொலியில தான் முதலமைச்சரை பார்க்க முடியும். மக்கள் மட்டும் இல்ல, அமைச்சர்களை, அதிகாரிகளை, அந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. செயல்படாத ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. செயல்படாத ஒரு ஆட்சி. ஆட்சி நடக்குதுன்னு கூட சொல்ல முடியாது. உட்கார்ந்து இருக்கு. ஆட்சி உட்கார்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. படுத்திருக்கு. அது எங்க படுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவமனையில் படுத்திருக்கு. ஐசியூ வார்டில் படுத்திருக்கு. ஆக ஒரு செயலற்ற ஒரு ஆட்சியாக ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் பிரச்சனை தொடர்பா பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்திச்சு முறையிடாதது ஏன்னு ஸ்டாலின் கேள்வியை எழுப்பியிருக்காரு. இன்னும் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தாக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறதா? நிறுத்தப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறாரா? உடனே முதலமைச்சர் செய்கிற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கத்தில் ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதி அனுப்புகிறார். நியாயமா என்ன செய்யணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா 2 எம்பியை தவிர பாக்கி எல்லா எம்பிக்களும், அதே மாதிரி ராஜ்யசபாலையும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அதிமுக எம்பிக்கள் தான். அந்த எம்பிக்களை வச்சு மத்தியில ஒரு அழுத்தம் கொடுத்து இன்றைக்கு இலங்கை கடற்படையால் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய மீனவர்களை காப்பாற்றுகிற முயற்சியில இந்த அரசு ஈடுபடுகிறதா? இல்ல. ஏன் ஒரு முறை முதலமைச்சர் ஜெயலலிதா டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திச்சு அல்லது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்திச்சு வலியுறுத்தக்கூடாதா? சரி, அவர்தான் போக முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிதியமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், இப்படி மூத்த அமைச்சர்கள் பல பேர் இருக்காங்க. அவர்களையாவது அனுப்பி வைத்து அதற்குரிய பரிகாரத்தை காணக்கூடிய சூழ்நிலையில ஜெயலலிதா இன்றைக்கு ஈடுபடுகிறார்களா? இல்ல. சமத்துவ மக்கள் கட்சியில இருந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கரு நாகராஜனும் இன்னும் சில பொறுப்பாளர்களும் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில பாஜகவுல இணைஞ்சிருக்காங்க. இது பத்தி கருத்து தெரிவிச்சிருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து வருகிறது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து வருகிறார்கள். நேற்று இரவு சமத்துவ மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கரு நாகராஜன் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் இன்று காலையிலே டெல்லி வருவதாக கூறினார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்து தாங்கள் பணிபுரிய விரும்புவதாக கூறினார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று மரியாதைக்குரிய கரு நாகராஜன் அவர்களும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலரும்
இந்த பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்திருக்கின்றார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல ஊழல் கரைப்படியாத கட்சியோடுதான் கூட்டணி அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் ஊழலற்ற தூய்மையான நேர்மையான ஒரு நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி சார்ந்த ஆட்சிதான் தமிழகத்திலே வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அதனை சார்ந்துதான் கூட்டணிகள் அமைக்கப்படும். மக்கள் நல கூட்டணி வலுவானதா மாற வாய்ப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டில் அமைய இருக்கிற புதிய அரசை பாஜக கூட்டணி நிர்ணயிக்கும்னு பேசியிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன். அண்ணன் வைகோவுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி நிச்சயமாக வலுவுள்ள கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது. அண்ணன் வைகோவுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி நிச்சயமாக வலுவுள்ள கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய கூட்டணி மிக பலம் பொருந்தியதாக அமைய இருக்கின்றது. வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவை சார்ந்துதான் தமிழகத்தின் அரசியல் அமையும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு. எங்களுடைய கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவை சார்ந்துதான் தமிழகத்தின் அரசியல் அமையும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு. ஊழலற்ற தூய்மையான நிர்வாகத்தை எப்படி நரேந்திர மோடி அவர்கள் தருகிறார்களோ அது போன்ற ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நாம விரும்புறோம். எந்தெந்த கட்சிகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பற்றி நாம இப்ப போறதில்லை. எங்களுடைய கூட்டணி ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி, அதோடு பிற கட்சிகளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் எங்களுடைய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு. அடுத்த மாசம் 2ஆம் தேதி கோவையில நடக்க இருக்கிற பாஜகவோட பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி கலந்துக்கிறார்னு சொல்லியிருக்கிற அவரு அது தேர்தல் பிரச்சாரத்திற்கான துவக்கமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் வலுவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கட்சி பணி தேர்தல் பணிகள் துவங்கிவிட்டன. சட்டமன்ற வாரியான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய நிறைவிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் முடிவு செய்திருக்கின்றோம். வருகின்ற 2ஆம் தேதி கோவையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 2ஆம் தேதி பொதுக்கூட்டம், கோவையில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு துவக்கமாக நிச்சயமாக அமையும். 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணிங்கிறத பாஜக நாடாளுமன்ற குழுதான் முடிவு செய்யும்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட தேசிய செயலாளர் ஹெச் ராஜா. கூட்டணி பற்றி போன வாரம் கன்னியாகுமரி வந்த வெங்கையாஜி அவர்கள் சொல்லியிருக்கார். தேர்தல் நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம்னு. என்றால் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய கட்சி இதனுடைய கூட்டணி பற்றியோ வேட்பாளர் பற்றியோ முடிவெடுக்கின்ற அதிகாரம் சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டுக்கு தான். அதனால அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி மாநில தலைமை செயல்படும். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நேரடியாக அவர்களுக்கு சொல்லுவோம். முடிவு வந்த உடனே உங்களுக்கு சொல்லிதான் எங்க தொண்டர்களுக்கு. சமத்துவ மக்கள் கட்சியில இருந்து வெளியேறின கரு நாகராஜன் அதிமுக கூட்டணியில சமத்துவ மக்கள் கட்சி இருக்குன்னு நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா அதிமுக தரப்பு அதை சொல்லல அப்படின்னு வேதனையை தெரிவிச்சிருக்காரு. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு கூட்டணி இருக்கிறோம் என்பதை அவர்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். ஒரு பக்கமாக சொல்லிக் கொண்டிருப்பதை போல இருக்கிறது. கூட்டணி இருக்கிறோம் என்பதை அவர்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். ஒரு பக்கமாக சொல்லிக் கொண்டிருப்பதை போல இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கிறார் என்று இதுவரை சொல்லாது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகும். அப்படி ஒரு சொல்லக்கூட தயங்குபவர்களோடு இணைந்து எத்தனை நாட்கள் நாம் பணியாற்ற முடியும் என்ற ஒரு எண்ணம் கட்சியில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்குமே அந்த எண்ணம் மிகப்பெரிய வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில கரு நாகராஜனையும் நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினரும் சமத்துவ மக்கள் கட்சியோட துணைத் தலைவருமான எர்ணாவூர் நாராயணனையும் கட்சியில இருந்து நீக்கிட்டதா கட்சித் தலைவர் சரத்குமார் அறிவிச்சிருக்காரு. கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதா ஐசோஸ் தியாகு, மாவட்ட செயலாளர்கள் ராஜா, பிரசாத் ஆகியோர் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் சரத்குமார் அறிவிச்சிருக்காரு. அவங்களும் கரு நாகராஜனோட பாஜகவில் இணைஞ்சவங்க தான். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பா சென்னை உள்ளிட்ட 8 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நாளை பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறதா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி சொல்லியிருக்காரு.
தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கு. அதற்கான பணிகள்ல தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கு. இதையொட்டி மதுரை, கோவை, திருச்சி ஆகிய மண்டலங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு சென்னையில நாளை பயிற்சி கொடுக்கப்பட இருக்கு. அண்ணா மேலாண்மை மையத்துல நடக்கிற இந்த பயிற்சியப்போ தேர்தல் தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்படும்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி சொல்லியிருக்கார். 2016 தேர்தல்ல மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு பச்சை தமிழகம் கட்சியோட தலைவர் சுப உதயகுமார். எங்களுடைய போராட்டத்திலே ஐயா வைகோ, தோழர் திருமா போன்ற பல்வேறு கட்சி தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஆறுதலாக இயங்கி இருக்கிறார்கள். எங்களுக்காக குரல் கொடுத்த அத்தனை தலைவர்களும் வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், தமிழ் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை எழுந்தால் இந்த தலைவர்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களாலான சிறு உதவியை கூட நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ராதாபுரம் தொகுதியிலே எங்கள் பச்சை தமிழகம் சார்பாக நாங்கள் வேட்பாளரை நிறுத்தவிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கத்துல காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினரிடையே திடீர்னு மோதல் ஏற்பட்டுருச்சு. காமராஜர் வணிக வளாகத்தை எந்த கட்சிக்காரங்க நிர்வாகம் செய்யறது தொடர்பா ஏற்கனவே 2 தரப்புக்கும் பிரச்சனை இருக்கு. இது தொடர்பா நீதிமன்றத்துல வழக்கும் இருக்கு. இன்னைக்கு திடீர்னு அது பிரச்சனையா வெடிச்சிடுச்சு. போலீஸ் தலையிட்டு கூட்டத்தை கலைக்க வேண்டியிருந்தது. விசைத்தறி உரிமையாளர்களுக்கு டெக்ஸ்டைல் உரிமையாளர்கள் கடந்த 8 மாசமா ஒப்பந்தப்படி கூலி உயர்வை வழங்கலன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சொல்லியிருக்காரு. விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய கோரிக்கையை மத்திய, மாநில அரசுகள் நிறைவேற்றணும்னு அவரு வலியுறுத்தியிருக்காரு. நலிவடைந்து வரும் விசைத்தறி தொழிலை மேம்படுத்த மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை வழங்கி விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலனை காக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். 2014 செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி விசைத்தறி உரிமையாளர்களுக்கு டெக்ஸ்டைல் உரிமையாளர்கள் கடந்த 8 மாதங்களாக 27% கூலி உயர்வை வழங்காததால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக வாசன் தெரிவித்துள்ளார். எனவே 27% கூலி உயர்வை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். விசைத்தறி உதிரி பாகங்களின் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விசைத்தறி தொழில் நலிவடைந்து வருவதாகவும், இதனால் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் வேறு தொழிலுக்கு செல்லக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் தமது அறிக்கையில் வாசன் குறிப்பிட்டுள்ளார். பணப்பயிர்களுக்கு அரசு நிர்ணயிக்கிற கொள்முதல் விலை மிகவும் குறைவென்று குற்றம் சாட்டியிருக்கிற பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்துல விவசாயிகள் வாங்கிய கடன்கள் எல்லாத்தையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்யணும்னு வலியுறுத்தியிருக்காரு. தமிழகத்தில் கடந்த 2011 முதல் 2015 ஆண்டு வரை மொத்தம் 2423 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக வெளியாகியுள்ள புள்ளி விவரங்கள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தற்கொலைக்கு மிக முக்கியமான காரணமாக கூறப்படுவது மீள முடியாத கடன் சுமைதான் என தெரிவித்துள்ள ராமதாஸ், வறட்சியும் வெள்ளமும் மாறி மாறி தாக்குவதால் விவசாயிகளால் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இன்னொருபுறம் கரும்பு உள்ளிட்ட பணப்பயிர்களுக்கு அரசு நிர்ணயிக்கும் கொள்முதல் விலை மிகவும் குறைவாக இருப்பதாகவும், ஆனால் அந்த விலையை கூட வழங்க தனியார் சர்க்கரை ஆலைகள் மறுப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். உழவர்களை காப்பாற்ற வேண்டுமெனில் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை பின்பற்றி
கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய நகைக்கடன் உள்ளிட்ட அனைத்து வகையான பயிர்க்கடன்களையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் ராமதாஸ் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதிய கடன்களை தடையின்றி வழங்க கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளுக்கு அறிவுறுத்துவதுடன் அக்கடன்களுக்கு 10% மானியமும் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள ராமதாஸ், அடுத்த 2 வாரங்களில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அதிமுக அரசு செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் அருகே 3 மாணவிகளோட உயிரிழப்பிற்கு காரணமான கல்லூரிக்கு தான் மத்திய அமைச்சரா இருந்தப்போ அனுமதி வழங்கலன்னு, அது குறித்த எந்த கோப்பிலும் கையெழுத்து போடலன்னு சொல்லியிருக்காரு அன்புமணி. விழுப்புரம் மாணவிகளின் உயிரிழப்புக்கு காரணமான கல்லூரிக்கு தான் அனுமதி வழங்கவில்லை என்றும், இந்த விஷயத்தில் நடந்த உண்மையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்த பங்காரம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த SVS கல்லூரியில் பயின்று வந்த சரண்யா, மோனிஷா, பிரியங்கா ஆகிய மாணவிகள் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது மிகவும் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய அக்கல்லூரிக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் அனுமதி அளித்ததாக சிலர் கூறிய அர்த்தமற்ற உளறல்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திய பின்னர் அக்கல்லூரி மாநிலத்திற்கு தேவை என்ற சான்றிதழ் கோரி தமிழக அரசின் சுகாதாரத்துறைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், அதன்பின் இணைப்பு நிலை கோரி தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் சுகாதாரத்துறையும் மருத்துவ பல்கலைக்கழகமும் தனித்தனியாக ஆய்வு நடத்தி அனைத்து வசதிகளும் இருந்தால் மட்டுமே அத்தியாவசிய தேவை சான்றிதழும் இணைப்பு நிலையும் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அன்புமணி, கடந்த 2008ஆம் ஆண்டு கல்லூரி தொடங்கப்பட்டதாக கூறப்படுவதால் அப்போது ஆட்சியில் இருந்த திமுக அரசுதான் அத்தியாவசிய தேவை சான்றிதழை வழங்கியிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். SVS இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா கல்லூரிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பம் வந்தது குறித்தோ அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது குறித்தோ எதுவும் தமக்கு தெரியாது என்றும், தானும் அனுமதி அளிக்கவில்லை எனவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் சந்திச்சு பேசியிருக்காங்க. தமிழகத்துல விவசாய கடன்களை அரசு தள்ளுபடி செய்ய விஜயகாந்த் ஆதரவு தரணும்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அடுத்த மாசம் 19ஆம் தேதி ஈரோட்ல நடக்க இருக்கிற கடன் விடுதலை மாநாட்டுல கலந்துக்கணும்னு அவங்க விஜயகாந்த் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவரு கலந்துக்க ஒத்துக்கிட்டதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு, மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு. மக்கள் கிட்ட இந்த கேள்வியை நம்ம முன் வச்சோம், அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழக அரசியல்ல பெண்களுக்கு குறைந்த முக்கியத்துவமே அளிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இதுல முன் வச்சோம். அதற்கு ஆம் அப்படின்னு 47% பேர் சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 47% பேர் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே விதமான சதவிகிதத்துல இருக்கு. கருத்து கூற விரும்பவில்லைன்னு 6% பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா இதே கேள்வியை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆமா தமிழக அரசியல்ல பெண்களுக்கு குறைந்த முக்கியத்துவம் தான் அளிக்கப்படுது அப்படின்னு 45% பேர் தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 49% பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு 6% பேர் தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா இதே கேள்வியை நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம முன் வச்சப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக அரசியல்ல பெண்களுக்கு குறைந்த முக்கியத்துவமே அளிக்கப்படுதா? ஆம், குறைவா தான் இன்றைக்கு பெண்களுக்கு அரசியல்ல முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு 51% பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுது அப்படின்னு 42% பேர் இல்லைன்னு கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு 7% பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. இது குறித்து திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் நம்முடைய இணைப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் இது குறித்து அவர்களுடைய பதில்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் திரு பாலபாரதி அவர்கள். இன்றைக்கு அரசியல் கருத்து கணிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழக அரசியல்ல பெண்களுக்கு குறைந்த முக்கியத்துவமே அளிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம். அதற்கு ஆம் அப்படின்னு 47% பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் கிராமப்புறங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆமா பெண்களுக்கு முக்கியத்துவம் குறைவாகத்தான் கொடுக்கப்படுது அப்படின்னு 45% பேரும், நகரங்கள்ல 51% பேரும் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை? தமிழக அரசியலில் பெண்களுக்கு குறைந்த முக்கியத்துவம் தான் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்புல நகர்ப்புற மக்களும் அதே மாதிரி கிராமப்புற மக்களும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து சரியானது. குறைந்த முக்கியத்துவம் தான் அளிக்கப்படுகிறது. பொதுவாக கட்சி அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க தீர்மானிக்கிற பெரும்பான்மையாக ஆண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி
அரசியல் நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் முக்கியத்துவம் பெறாங்க. இப்ப பெண்களினுடைய பாத்திரம் பங்களிப்பு என்பது குறைந்து வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் சம்பந்தமாக கூட பெண்களினுடைய பங்கேற்பு அந்த அளவுக்கு அழுத்தத்தோடு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அரசியலில் பங்கேற்பு என்பது கட்சி அரசியலில் பங்கேற்பு மட்டும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கும் சமூகத்தில் ஒரு அரசு தரப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்த தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதில் பெண்களுடைய பாத்திரம் எங்க இருக்கு, பங்களிப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது குறைவாதான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு தனியார் நிர்வாகங்களில் அரசு நிர்வாகங்களில் பணி செய்யக்கூடிய பெண்கள் தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைப்பதில் போராடுவதில் முன் வந்திருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தமிழகத்தில் மதுபான கடைகளின் மீதான எதிர்ப்பில் பெண்களினுடைய பங்கேற்பு என்பது ஓரளவுக்கு இருந்திருக்கு. குறிப்பாக கல்லூரி மாணவிகள், கிராமப்புற பெண்கள் எல்லாம் கூட மதுபான கடை எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கான போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆகவே அரசியலில் பங்கேற்பு என்பது கட்சி அரசியலில் பங்கேற்பது தலைமை தாங்குவது என்பது மிக மிக குறைவு. அதே சமயத்தில் சமூக பிரச்சனைகளில் பெண்களுடைய பங்கேற்பு ஒரு மிகச்சிறிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்துங்க. திரு பாலபாரதி, நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலேயே இருங்க. பெண்களுக்கு அரசியலில் முக்கியத்துவம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது? இன்றைய சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது பெண்களுடைய பங்களிப்பு அரசியலில் குறைந்துதான் இருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்றைக்கு பல்வேறு விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில ஏற்பட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா அந்த அரசியல் விழிப்புணர்வு அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்பட்டாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் அரசியல் தலைவர்கள் சுதந்திரமாக அவர்கள் இயங்குகிறார்களா போன்ற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக திருமதி சல்மா அவர்கள் நம்முடைய இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த கேள்வியை முன்வைப்போம். வணக்கம் திருமதி சல்மா. இப்போ தினமும் இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில நம்ம கருத்து கணிப்பை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கருத்து கணிப்புல மக்கள் கிட்ட முன்வைத்த கேள்வி, தமிழக அரசியல்ல பெண்களுக்கு குறைந்த முக்கியத்துவமே அளிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆம் அப்படின்னு சொல்லி குறைந்த முக்கியத்துவம் தான் கொடுக்கப்படுது அப்படின்னு 47% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுவே கிராமப்புறங்கள்ல 45%, நகர்ப்புறங்கள்ல 41% சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில பெண்களுக்கு குறைவான முக்கியத்துவம் தான் அளிக்கப்படுகிறதா? அதற்கு பின்னணியில என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க அந்த சர்வே சொல்லி இருக்கிறதுதான் அப்பட்டமான உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலாம். பெண்களுடைய அரசியல் அதிகாரம்ங்கிறது, பெண்களுடைய அரசியல் பங்களிப்பு என்பது ஆண்கள் ஏதோ வழங்கக்கூடிய ஒன்றாக, அதாவது அவங்க ஏதோ போனா போகுதுன்னு கொடுக்கக்கூடிய ஒரு விதமாதான் இன்னைக்கு நடைமுறையில எல்லா அமைப்புகள்லயுமே இருந்துகிட்டு இருக்கு. அது அப்படிதான் இருக்கு. அதுக்கான காரணங்களை நம்ம பல வகையில தேட முடியும். முக்கியமா பெண்கள் தன்னுடைய போராட்டங்கள்ல, எல்லா போராட்டங்கள்லயுமே இன்றைக்கு சமூக பிரச்சனைகள்ல பங்கெடுத்துக் கொள்வதற்கும் அல்லது அரசியல் ரீதியாக தங்களை பங்கெடுத்துக் கொள்வதற்கும் மிக ஆர்வத்தோடு இன்னைக்கு இருக்காங்க. முன்னொரு காலகட்டத்துல பெண்கள் அரசியல்ல பங்கெடுக்கிறதுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த மனநிலை சுத்தமா மாறி இருக்கு. பெண்கள் ரொம்ப தயாரா இருக்காங்க. அரசியல் கட்சிகள்லயோ அல்லது இணைந்து பணியாற்றுவதற்கோ போராட்டங்களுக்கு போறதுக்கோ அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்களோ அந்த அளவிற்கான வாய்ப்புகள் எந்த அரசியல் அமைப்புகளிடமிருந்தும் அவர்களுக்கு கிடைக்கிறது இல்ல. இன்றைக்கு 33% இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகள்ல வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் ராஜீவ்காந்தி காலத்துல இயற்றப்பட்ட பிறகு பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு அரசியலுக்குள்ள வர்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அந்த தன்னுடைய பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு செலுத்தக்கூடிய நிலை உருவாகுது. அது தமிழ்நாட்டுல முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அதை பெரிய அளவுக்கு அமல்படுத்தினாங்க. முதல் முறையை அமல்படுத்தி நிறைய பெண்கள் வாய்ப்புகளை அடைஞ்சாங்க. அதுல நான் ஒரு ஆளு சொல்ல விரும்புறேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா, தலைமை விரும்பினாலும் கூட தலைமையில பெண்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், பெண்களுக்கு இத்தனை சதவீதம் சீட்டு கொடுக்கணும், பொறுப்புகளை கொடுக்கணும், தலைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைமையோ அல்லது தலைவர்களோ விரும்பினாலும் கூட அங்கே கீழ்மட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் டாமினேட் பண்ற துறையா அது இருக்கிறதுனால அதிகபட்சமாக அவர்களிடமிருந்து சரியான ஒத்துழைப்பு தராத ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலோ அல்லது சட்டமன்ற தேர்தல் நடந்தாலோ ஒரு 5 எம்எல்ஏ சீட்டோ அதாவது 10 சீட்டோ இதை போனா போகுதுன்னு பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யற மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பின்னணியில பார்த்தாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெண்ணுக்கு கீழே அணிதிரள்றதுங்கிறது
ஒரு ஆணுடைய மனநிலையில அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. இன்னைக்கு பெண்களுக்கான எத்தனையோ சட்டத்திட்டங்கள் பாராளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ இயற்றப்படும் பொழுதோ பெண்களுக்காக குரல் கொடுப்பதற்கான போதிய ஒரு பெண்களுடைய பிரதிநிதிகளே இல்லாத ஒரு அவலம் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறது. இந்த நிலை மாறணும்னா இந்த ஆணாதிக்க தன்மை மாறணும். பெண்களுடைய ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லா துறையிலும் அவங்க பங்கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதியில ஒன்னா கொண்டு அவங்களுக்கான அதாவது இடங்களை உறுதி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பெண்கள் எப்பவும் தயாரா தான் இருக்காங்க, தங்களுடைய பொது பிரச்சனைகளை ஈடுபடுத்திக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் வழங்காததுதான் நம்முடைய சமூகத்துல மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திருமதி சல்மா. இன்றைக்கு எல்லா துறைகளிலுமே பெண்கள் தங்களுடைய முத்திரையை பதிச்சுட்டு வராங்க. அரசியல் சார்ந்து பல்வேறு பெண்களும் பொது வாழ்வில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு பல்வேறு விதமான சேவைகளும் செஞ்சுட்டு வராங்க. ஆனா குறிப்பிடத்தக்க அளவில் மட்டுமே அந்த பெண்களுடைய எண்ணிக்கை என்பது பார்க்கப்படுகிறது. வாக்காளர்களை பொறுத்தவரை தமிழகத்தை ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல, ஆனா அரசியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்வரை காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான எல்லா நிர்வாக திறமையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் வாய்ப்புகள் சரியாக வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் நேரலையில் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு ஞானி. நீங்க பார்த்திருப்பீங்க கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு. தமிழக அரசியல்ல பெண்களுக்கு குறைந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுது அப்படின்னு 47% பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல முக்கியத்துவம் அதிகமாவே அளிக்கப்படுது அப்படின்னு அதே 47% பேர் சொல்லியிருக்காங்க. இது கிராமப்புறங்கள் முக்கியத்துவம் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு 45% பேரும், நகர்ப்புறங்கள் 51% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இதே கருத்து கணிப்புல பார்க்கும் பொழுது இல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்களிலேயே 49% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பெண்கள் அரசியலில் ஈடுபடுவது குறித்த பார்வை மற்றும் புரிதல் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? பொதுவா கிராமப்புறமா இருந்தாலும் நகர்ப்புறமா இருந்தாலும் பெண்கள் அரசியல் பங்கேற்பதற்கு விருப்பம் இருந்தால் கூட அவர்கள் பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு நடைமுறையில. நம்ம அரசியல் கட்சி நடக்கிற விதம், கட்சிகள் கூட்டங்களை நடத்துகிற விதம், கட்சிகளுடைய செயற்குழு பொதுக்குழு நடத்துகிற விதம், எல்லா விதமான கட்சி திட்டங்கள் இவை எல்லாமே பெண்கள் பங்கேற்புக்கே நேரமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பொதுக்கூட்டமாகட்டும் எல்லாம் இவங்க போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு ராத்திரி இவங்க கூட்டு பேசிட்டு போவாங்க தலைவர் எல்லாம். பெண்கள் கூட்டங்களுக்கே வர முடியாது. அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில் வேலை முடிச்சு பெண்கள் வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பார்க்க வேண்டிய பொறுப்புல பெண்கள் இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் ஆண்கள் வெளியில இலக்கிய கூட்டங்களுக்கு போகலாம், அரசியல் கூட்டங்களுக்கு போகலாம், ஏழு ஒன்னாலும் கலந்து கொள்ளலாம். அதனால நம்முடைய சமூக அமைப்பே பெண்கள் பங்கேற்பு இல்லாத மாதிரியாவது இந்த அமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கு. கட்சி, அரசியல், பொது வாழ்க்கை எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இதை உடைச்சிக்கிட்டு தான் பெண்கள் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. பெண்கள் இன்னும் வேறு பல சங்கடங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி வரக்கூடிய பெண்களை ஒன்றிரு பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி மிரட்டி ஏதாவது ஒரு விதத்தில் துரத்தி விட முடியுமோ அதுவும் நடக்கிறது நான் பாக்குறேன். நான் ஆலந்தூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போட்டியிட்ட போது நாங்க கவுண்டிங் ஏஜென்டா பெண்களை கொண்டு போகணும், நிறைய பெண்களை கொண்டு வந்தோம். அதாவது கவுண்டிங் நடக்கிற இடத்துல வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையிடுவதற்கான தேர்தல் வேட்பாளருடைய ஏஜென்டா. அப்ப நாங்க ஒரு 5-6 பெண்களை அழைத்து வந்திருந்தோம். அந்த பெண்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல அந்த கவுண்டிங் பூத்ல உட்காரவே முடியல. கூட உட்காரக்கூடிய மீதி வேட்பாளருடைய ஆண் ஏஜென்ட்டுகள் எல்லாம் பின்னால இடுப்பை பிடிச்சு கிள்றது, கிண்டல் பண்றது, இழிவா பேசுறது, இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு நடவடிக்கையை கண்ணேற பார்த்தோம். இதுதான் பொது வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய பெண்களை நடக்கிற மிகப்பெரிய சிக்கல். இதுதான் பெண்களை வரவிடாமல் நீங்கள் வர வேண்டாம் தடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பா தான் நம்முடைய அரசியல் சூழலே இருக்கு, சமூக சூழலே இருக்கு. இது உடைக்கப்படணும், மாறணும். உள்ளாட்சிகளில் பெண்கள் வந்ததுக்கு காரணம் சட்டப்படியான ஒதுக்கீட்டுனாலதான். ஆனா பாருங்க இன்னைக்கு அதுக்கு பிறகு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ அந்த 33 என்ன கேட்டீங்கன்னா 33% என்பதே குறைவு. 50% இடஒதுக்கீடு தான் எப்படி தரப்பட வேண்டியது. இந்த 33% இடஒதுக்கீடு இந்த சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் கொண்டு வராம 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சட்டம் கிடக்கு. மீது எத்தனையோ விஷயங்கள் அவசரமா பார்க்க தயாரா இருக்காங்க. ஆனா இதே நிறைவேற்ற தயாரா இல்ல. இது நம்முடைய ஒட்டுமொத்த அரசியலே
ஆணாதிக்க மனப்பான்மையில் இருப்பது. அரசியல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா போன்ற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு குறித்து பல்வேறு விவாதங்கள் இங்க நம்ம பார்த்துட்டு வரோம். அதற்கு அடுத்தபடியா நம்முடைய தொலைபேசி வாயிலாக காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் திருமதி குஷ்பு அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலா இணைப்பில் இருக்காங்க. தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் திருமதி குஷ்பு. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா? அரசியல்ல பெண்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் அரசுல எந்த அளவுக்கு ஈடுபட முடியும்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா வீட்டுல குடும்பம் இருக்கு, பசங்க இருக்கிறாங்க, மத்த பொறுப்புகள், ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறதால மத்த பொறுப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது பெண்கள் எந்த அளவுக்கு இதுல ஈடுபட முடியும் தான் ஒரு கேள்வி இருக்கணும். தவிர அரசியல் பொறுத்த வரைக்கும் அதுல ஜாதியோ அல்லது ஆணு பெண்ணோ அது வேறுபாடுகள் பாக்குறது இல்ல. திருமதி குஷ்பு, அரசியல்ல பொதுவாகவே அதிக வேலைப்பளு இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஏதாவது குறிப்பிடும்படியான கஷ்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்பெஷல் சேலஞ்சஸ் ஒரு பெண் அரசியல்ல இருக்கும்போது, பொது வாழ்க்கையில் இருக்கும்போது என்ன இருக்கும்னா, நிறைய இடத்துல டிராவல் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். அவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இரவுல வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு பப்ளிக் மீட்டிங், பொதுக்கூட்டம் எல்லாம் இருந்தாக்கா அங்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். ரொம்ப ரொம்ப இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஊர்ல கிராமங்கள்ல அங்க பொதுவாக ரோட்ஸ் கூட இருக்காது, அங்கே அவங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். லைட் இல்லாத இடத்துல போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆண்களுக்கு சராசரியாக நின்னுட்டு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி கஷ்டங்கள் கண்டிப்பாக நிறையவே இருக்கு. பட் சாதிக்க முடியும்னு மனசுல நினைச்சுட்டாக்கா முடியாதது எதுவுமே இல்ல ஒரு பெண்ணுக்கு. திருமதி குஷ்பு, அரசியல்ல பெண்களுக்கு நிறைகள் குறைகள்னு ஏதாவது இருக்கா? இது பற்றி உங்களுடைய பார்வை? இல்லையே, நீங்க ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது, பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிஃபரன்ஷியேட் பாக்குறது இல்ல. நீங்க ஆணா பெண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறது இல்ல, வித்தியாசம் பாக்குறது இல்ல. நீங்க பொது வாழ்க்கையில இருந்தீங்கன்னா எல்லா வேலைகள் நீங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க இப்ப நாங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால நான் ஒரு பெண்ணா இருக்கேன், அதனாலதான் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சலுகை வேணும்னா கேட்க முடியாது. அது கேட்கறதும் அப்படி எதிர்பார்க்கறதும் தப்புதான். ஒரு பெண் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா ஆணுக்கு சராசரியாக ஒரு வேலைகள் செய்யணும். அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல, அப்கோர்ஸ் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக அந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. அந்த கட்சிக்கு மேல அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு பெண் ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அந்த மகளிர் அணிக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பொறுப்பு கட்சிக்கு இருக்கு. திருமதி குஷ்பு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலையில பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிக்கப்படுவது பற்றி உங்களுடைய கருத்து? இது பொது வாழ்க்கை மட்டுமல்ல, பாலிடிக்ஸ் மட்டுமல்ல, பொதுவாக நீங்க ஜெனரலாவே பாத்துட்டீங்கன்னா ஒரு பெண் இம்மீடியட் அட்டாக் பண்ணணும்னா முதல்ல பண்றதுக்கு கேரக்டர் அசாசினேஷன் தான். அது ஆண்கள் ஒரு ஆயுதமா வச்சிருக்காங்க. சில நேரத்துல பெண்களும் ஒரு பெண்ணுக்கு எதிராக அந்த ஒரு ஆயுதம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. வேற எப்படி நீங்க அட்டாக் பண்ணுவீங்க ஒரு பெண்ணு? கண்டிப்பாக ஒரு கேரக்டர் அசாசினேஷன். அவளுடைய நடவடிக்கை சரியில்லை, அவ எப்படி மேல வந்தா, அவ இது பண்ணா அது பண்ணா, அதுதான் பேசுவாங்க. இது பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, ஜெனரலாகவே எந்த ஒரு தொழில ஒரு பெண் இருந்தாலும் முன்னேறிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துதான் செய்யும். அது எல்லாம் காதுல வாங்கிட்டு அது காதுல விட்டுட்டு நம்மளுடைய வேலைகள் என்ன இருக்கு, நம்மளுடைய வழி என்ன இருக்கு, அது மட்டும் நோக்கி போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னைக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா இல்ல அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நீங்க நின்னுட்டாங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக அந்த நம்மளுடைய பாதைக்கு நம்மளால போக முடியாது. திருமதி குஷ்பு, உங்களுடைய பதில்களை பதிவு செய்ததற்கு நன்றி. அடுத்ததாக நேரலையில் இருக்கும் திரு ஞானி அவர்களிடம் கேட்கலாம். திரு ஞானி, சுருக்கமா பதிவு பண்ணுங்க இந்த கேள்விக்கான பதில்களை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க பல்வேறு கட்சிகள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே வேளையில அவர்களுடைய கட்சியில பெண் வேட்பாளர்கள் நிறுத்துவது அப்படின்னு பார்த்தா மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு காரணம் நம்ம கட்சிகள் பெரும்பாலும் பல விஷயங்கள் சட்டம் வந்தாலொழிய அவங்க அதை பத்தி கவலைப்படுறதில்ல அப்படிங்கிற மனநிலை இருக்காங்க. இங்க வேட்பாளர் சொத்து கணக்கு காட்டணுங்கிற சட்டம் வந்துதான் எல்லா கட்சிகளும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்படி சட்டம் வரலன்னா அவங்க செய்ய போறதே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த பெண்கள் விஷயத்திலையும் அவங்க வெறுமை பேச தயாரா இருக்காங்க. ஆனால் அது சட்டப்படி கட்டாயப்படுத்தினாலொழிய அவர்கள் செய்ய தயாரா இல்ல. ரொம்ப நியாயமா பார்த்தா ஒவ்வொரு கட்சியிலையும் முக்கிய பொறுப்புகள்ல சரிபாதி பொறுப்புகள்ல பெண்கள் தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன நிலைமை இருக்குன்னா, இவங்க எந்த மாதிரி பெண்களை விரும்புறாங்க கட்சிக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா, ஆம்பளை மாதிரியே நடந்துக்கிற பெண்ணை தான் விரும்புறாங்க. பெண் தன்னுடைய இயல்பின்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்சிகளுக்குள்ள முக்கியத்துவமே கிடையாது. அந்த பெண்ணை இங்க ஆண்கள் செய்யக்கூடிய அத்தனை அராஜகங்களையும் தானும் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால்
அவனுக்கு மட்டும்தான் கட்சியில இடம் உண்டுன்னு பாக்குற ஒரு பார்வை தான் வந்துகிட்டு இருக்கு. திரு ஞானி, இந்த நிகழ்ச்சியில இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. அடுத்ததாக மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது அரசியல் கிசுகிசு. வணக்கம். 4 கட்சி கூட்டணியினுடைய நான்மாட கூடல் மாநாட்டுல கூட்டம் எக்கச்சக்கமா வந்துருச்சுன்னு அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒரே உற்சாகத்துல இருக்காங்களாம். அதுலயும் குறிப்பா மாநாட்டுக்கு வந்தவங்கள்ல சிறுத்தைகள் கூட்டம் அதிகம்ங்கிறதுனால அந்த கட்சியினுடைய மீசைக்கார தலைவர் ஒரே குஷியில இருக்காராம். இத காரணம் காட்டி வரப்போற சட்டப்பேரவை தேர்தல்ல அதிக சீட்டுகளை வாங்கணும்னு குட்டி சிறுத்தைகள் எல்லாம் தூண்டிவிட, நேரம் வரட்டும் பாத்துக்கலான்னு பெரிய சிறுத்தை மீசைய முறுக்கிச்சான். ஏற்கனவே இந்த கூட்டணியை பத்தி இது ஆரம்ப சூரத்தனோன்னு சூரிய கட்சியினுடைய தலைவர் சாபம் விட, குதூகலமா போயிட்டு இருக்கிற இந்த கூட்டணியில யாருக்கு பலம் அதிகங்கிற ஒரு போட்டி வந்துருமோன்னு இந்த 4 குழுவுல 3 குழு கவலையில ஆழ்ந்திருக்கான். நேரம் வரட்டும் பாத்துக்கலாம். இத்துடன் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சாந்தி தொலைக்காட்சி.